வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஷார்ட்ஸில் பிசிஓஎஸ் ரிவர்சல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்ன, பிஎம்ஓஎஸ்னா என்ன, இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிஓடி, பாலிசிஸ்ட் ஓவரியன் டிசீஸ். அதாவது இந்த ஓவரியனில் கரு முட்டை சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா கருமுட்டைகள் ஒழுங்காக முதிர்ச்சி அடையாமல் அது நீர்க்கட்டிகளாக கர்ப்பப்பையில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க என்னென்ன பேர் வச்சாங்கன்னா பிசிஓடி, பாலிசிஸ்ட் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு வச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த நோயினுடைய வீரியத்தன்மை கொஞ்சம் சிலருக்கு அதிகரிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு இதை என்ன பேரில் அழைச்சாங்க அப்படின்னா பிசிஓஎஸ், பாலிசிஸ்ட் ஓவரியன் சிண்ட்ரோம், பல நோய்களின் தொகுப்புங்கிற மாதிரி அதை அழைச்சாங்க. இப்போ 2026 மே மாதம் இதற்கு அகில உலக அளவில் அதிகாரப்பூர்வமாக பிஎம்ஓஎஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது கருப்பை சார்ந்த நோயினே இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போல் இதுவும் கூட உடலின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது உடலின் பல்வேறு ஹார்மோன்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். உடலில் சர்க்கரையின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த இன்சுலின் அதிகமாக சுரக்குது தேவைக்கு மேலே அப்படிங்கிற நிலை இருக்குது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இதயத்தில் சிறிதாக பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது, ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிக்குது, சிலருக்கு ஹை பிபி வளர ஆரம்பிக்குது, சிலருக்கு செகண்ட் டைப்பு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது கருப்பையிலையும் ஒரு தாக்கம் ஏற்படுது. அதனால் கருப்பையில் முதிர்ச்சி அடையாமல் அந்த முட்டைகள் நீர்க்கட்டி போல் இருக்குது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு சின்ன நோயின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்லை, இது பெரிய விஷயம். உடலுக்குள்ளே நிறையா விஷயங்கள் உடனடியாக ஒரே நேரத்தில் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, மீசை மாதிரி சிலருக்கு வளரும், தாடி மாதிரி வளரும், இந்த இடத்துல இல்லை கண்ணை சுற்றி, நெத்தியை சுற்றி, இல்லை சில ப்ரைவேட் ஏரியாஸில் ரொம்ப வழக்கத்திற்கு மாறாக அடர் கருப்பு நிறம் ஏற்படும், முடி நிறையா கொட்டும், சொட்டையாக கூட ஆண்கள் அளவுக்கு ஆகலாம் பெண்களுக்கும். இந்த நோயினால் வரக்கூடிய முடி உதிர்வை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அங்கங்கே பேட்சாக வரும்ல, அது கிடையாது. மொத்தமாக முடி கொட்டி அப்படியே ரொம்ப கலக்க முடி ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எதுக்கு அழுகிறோம், எதுக்கு சிரிக்கிறோங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு அறிகுறிகள் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் இருக்காது. சில அறிகுறிகள் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. உடல் எடை அதிகரிப்பு இருக்கும். எனக்கெலாம் அந்த அறிகுறிலாம் இருந்ததே இல்லை. 15 வருஷமாக இருக்குது. பட் என்னோடய வெயிட் எப்போவுமே பிஎம்ஐயில் நார்மலில் தான் காட்டியிருக்கு. பெருசாக பரு வர்றது, பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஆனால் பிசிஓஎஸ் எனக்கு இருக்குது. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இல்லை அதனால் எனக்கு பிசிஓஎஸ் இருக்க வாய்ப்பில்லை, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அதனால் எனக்கு பிசிஓஎஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக நான் இந்த கிளாரிட்டியை உங்களுக்கு தந்துடுறேன். இந்த பிசிஓஎஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். வாழ்வியல் மாற்றம், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படின்னாலே கொஞ்சம் இந்த ஹார்மோன்ஸ் தன்னோட இடத்துல அடாப்ட் ஆகி செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு அந்த நோய் சரியாயிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்திரிக்கிற டைம், தூங்குகிற டைம் அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை அது கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன்ஸை நீங்கள் டின்னருக்கு முன்னாடி ஃபோன்ஸை ஆஃப் பண்ணியோ சைலண்ட்டில் போட்டோ பெட்ரூமுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேறு ஒரு ரூமில் டின்னருக்கு முன்னாடி வச்சுருங்க. சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஏதோ கொஞ்சம் நேரம் என்ன புக் ரீட் பண்ணுறீங்களா, இல்லை வீட்டு வேலைகள் ஏதோ ஒன்று செய்கிறீங்களா, முடிச்சுட்டு தூங்க போயிருங்க. நான் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். காலையில் மட்டும் எந்திரிச்சோன்னு ஃபோன் பார்க்காம இருக்கிறது நல்லது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் பண்ணணும், விளாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலைல எக்ஸசைஸ் பண்ணுறதையோ சமைக்கிறதையோ வீடியோ எடுக்க மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதப்படி நோண்டுறதுக்கு யூஸ் பண்ண கிடையாது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோன் யூசேஜ் மார்னிங்லேயும் நைட்லேயும் நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களோட தூக்கமும் அது சார்ந்த ரொட்டீனும் ஃபஸ்ட்டு நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறத கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 1.5 லிட்டர் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாளையிலேருந்து நான் 3 லிட்டர் குடிக்க போகிறேன், 3 லிட்டர் தண்ணியை ஒரு கேனில் ஊற்றி வச்சுட்டு உட்காந்திங்கன்னா உங்களால் முடியாது. இன்றைக்கி என்ன நான் பண்ணியிருக்கணும் அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போனாலும் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் எதையுமே மாற்ற முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. கொஞ்ச நாளில் அதை நம்ம விட்டுருவோம். வைராக்கியமாக குடித்தோன்னு வச்சுக்கோங்க, 3 லிட்டர் தண்ணி வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்படியே இது பண்ணும். 2 நாளாக அந்த ஹேபிட்டை நம்ம விட்டுருவோம். ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரு 2 லிட்டர் ஃபஸ்ட்டு குடிக்க ஆரம்பிங்க, 2.5 லிட்டர், அதுக்கப்புறம் 3 லிட்டருக்கு வாங்க. ஸோ தண்ணி குடிக்கிறத பண்ணிடுங்க. கண்டிப்பாக தினமும் வேர்க்கிற மாதிரி ஒரு உடல் உழைப்பு பண்ணணும். ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, பிசிஓஎஸ் ஃப்ரெண்ட்லியான ஒர்க் அவுட்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யலாம். இல்லை தினம் நல்லா கை கால் வீசி வாக்கிங் போயிட்டு வரலாம், இல்லை சைக்கிளிங் போகலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ பேட்மிண்டன் மாதிரி விளையாட பிடிக்கும், வீட்டு வேலையே நான் விறுவிறுக்க தானே செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு வந்து இருக்கணும், உடல் உழைப்பு. அந்த சேஞ்சும் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உங்கள் சாப்பாட்டு முறையில் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த நோயிலேருந்து வெளில வர முடியும். ஸோ காலையிலையும் இட்லி தோசை எடுத்துக்கிறோம், மத்தியானம் சோறு தான் எடுத்துக்கிறோம், அதுவும் நிறையா காய்கறிலாம் எடுத்துக்கிறது இல்லைன்னா இது சரி பண்ணுறது கஷ்டம். ஸோ காலையிலையும் நைட்டும் இட்லி தோசை எடுக்கிறீங்க அப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக 2, 3 அந்த மாதிரி எடுத்துகிட்டு எக்கு, தினமும் ஒரு சுண்டல், வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை, காய்கறி, பழங்களோட குவான்டிட்டி நிறையா எடுத்துக்கோங்க. பழங்களுமே ரொம்ப இனிப்புள்ள பழங்கள், மாப்பழா, வாழைலாம் அவ்வளோவா எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல காய்கறிகள். அதுக்கப்புறம் அந்த தயிர், தினம் கொஞ்சம் ஒரு கப்பு தயிர், அந்த தயிரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் போட்டு ஒரு சேலடு மாதிரி அது ஒன்று எடுத்துக்கோங்க. தினம் 2 முட்டை எடுத்துக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தால் சோயா சங்க்ஸு, பருப்பு வகைகள், பயிறு வகைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் எதில் அதிகமாக இருக்குங்கிறது. தெரியாட்டியும் நீங்கள் ஃபோனில் போட்டிங்கனாலே வரும் என்னென்ன காய்கறியில் ஃபைபர் இருக்குது, என்னென்ன பொருட்களில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு. ப்ரோட்டீன், ஃபைபரை நிறையா எடுத்துகிட்டு சோறு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. மத்தியானம் ஒரு வேளை கொஞ்சம் சோறு எடுத்துக்கோங்க. இந்த காலையில் நைட்டை பொறுத்தளவில் காலையில் இட்லியோ தோசையோ எடுக்கிறீங்கன்னா நைட்டு வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இல்லை நைட்டு இட்லி தோசை எடுக்க போகிறீங்கன்னா காலைல ஒரு கேப்பை ரொட்டி, ஒரு கேப்பக்கூழ், ஒரு கம்பங்கூழ், இல்லைன்னா வெறும் அந்த பச்சை பாசி பயிர் இருக்குல்ல அதை அரைச்சி பெசரட் தோசை மாதிரி சுடலாம், இல்லை அடை தோசை மாதிரி சுடலாம். ஏதோ ஒன்று இந்த மாதிரி 2-3 வேளையுமே இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட், அரிசி சம்மந்தமானதே சாப்பிடாம மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு, நிறைய காய்கறிகள், முட்டை, சேலடு, தயிர், இதெல்லாம். காலையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வேறு பொருட்கள் எடுத்துகிட்டு நைட்டு வந்து சிம்பிளாக ஏதோ ஒரு 2 தோசை இல்லை 2 இட்லி அந்த மாதிரி எடுத்துகிட்டு காய்கறிகள் எடுத்துகிட்டு சாப்பாடை முடிச்சுக்க பாருங்கள். ஃபைபர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் தான் மலச்சிக்கலை சரி பண்ணும். மலச்சிக்கல் சரியானால் தான் உங்களுக்கு ரத்தத்தில் அந்த இன்சுலினுடைய சுரப்பு சமநிலையாகிறதுல இருந்து உங்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் குறைகிறதுக்கு ஃபைபர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பசி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி கிரேவிங்ஸ், ஜங்க் ஃப்ரூட் சாப்பிட தோணாமல் இருக்கிறதுக்கெலாம் ஃபைபர் ரொம்ப முக்கியம். ஃபைபர் நல்லபடியாக செமிச்சு உங்களுக்கு நல்லா பாத்ரூம் போகணும்னா தண்ணி நல்லா குடிக்கணும். ஸோ வெறும் ஃபைபர் பத்துமான்னு கேட்டால் உடம்புக்கு பத்தாது, ப்ரோட்டீன் தேவை. சரி, ஃபைபரும் ப்ரோட்டீனும் மட்டும் நான் எடுத்துக்கவான்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு வேலைகள் செய்கிறதுக்கு, ஒரு நடக்கிறதுக்கு, இல்லை மற்ற ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்கும்னா காப்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அதை காம்ப்ளெக்ஸ் காப்ஸாக, அதாவது அரிசியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறாம கம்பு, கேப்பை, மற்ற சிறுதானியங்கள், பயிறு வகைகள்லேருந்து எடுத்துக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் நல்லது. அரிசியிலேருந்தும் எடுத்துக்கலாம், அரிசியை மட்டுமே எடுத்துக்காமல் மற்ற விஷயங்களை நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஈஸியாக இந்த பிஎம்ஓஎஸ்லேருந்து வெளியில் வரலாம்.
நிறையா பெண்கள் இதனால் வர்ற அவஸ்தைகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறையா பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் பீரியட்ஸ் வராமல் இருக்கும், அப்படியே 15 நாள் 20 நாள் அந்த மாதிரி வரும். சிலருக்கு விட்டு விட்டு ஒரு 5 நாள் வந்திருக்கும், ஒரு 5 நாள் கழித்து திரும்ப வரும், அடுத்து ஒரு 5 நாள் கழித்து வரும். இந்த மாதிரி நிறையா ரத்தத்தை இழக்கும் போது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வு வரும். எப்போ ஈஸ்ட்ரோஜன், எப்போ ப்ரோஜெஸ்ட்ரான், எப்போ ஆண்ட்ரோஜன் சுரக்குது நம்ம உடம்புல நமக்கே தெரியாதப்ப நம்ம கோபமாக வரும். நம்மளால் ஒரு வேலையில் வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பீங்க, இவங்கள பற்றி புரிஞ்சுக்கவே முடியல, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் தோணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ரிலேஷன்ஸ் கிட்ட நல்ல உறவு முறையோ இல்லாமல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே உடலால் நீங்கள் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, சோர்வாக இருக்குது, உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் உங்கள் ஹார்மோனாலேயே நீங்கள் எல்லாரையும் பகைச்சிட்டு வேறு இருக்கீங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிசிஓடி அல்லது பிஎம்ஓஎஸ்ங்கிறது பல நோய்களை நமக்கு வந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு திறவுகோல் மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் வந்து பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு அவ்வளோ ஈஸியாக சுகர் வராது, ப்ரெஷர் வராது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது, கொலஸ்ட்ரால் வராது, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது, ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் வராது. ஏன்னா நம்ம தினம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், தினம் நல்ல தண்ணி குடிக்கிறோம், தினம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம். அப்படின்னும் போது எல்லாமே ஹேர் ஃபால் வராது, ஸ்கின்னு ஷைனிங்காக இருக்கும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை ரிவர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அப்படியே ஆப்போசிட், எல்லா கெட்டதுமே நமக்கு நடக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இவ்வளோ கஷ்டத்தோடு இவ்வளோ டயர்டோடு நம்ம வந்து தினம் வாக்கிங் போகிறது, தினம் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான விஷயந்தான். ஆனால் என் வாழ்க்கை மாறணும்னா ரிஸ்க் நான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு இதை தயவு செய்து செஞ்சுருங்க. உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பக்கத்தில் இருக்காங்க, அவங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என் கூட நிற்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஹெல்ப்போட அவங்களோட மோட்டிவேஷனோட நீங்கள் ஈஸியாக இந்த நோயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாமல் தினம் நம்மளோட ஷார்ட்ஸ் பாருங்கள், அதில் நீங்கள் பிசிஓஎஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், நான் என்னென்ன சாப்பிட்றேன், இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ், ஃபைபர் எதில் இருக்குது, ப்ரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நான் ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்து பிஎம்ஓஎஸ் இருக்கோ அவங்க எல்லாம் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தினமும் ஷார்ட்ஸ் பாருங்கள். நன்றி மக்களே.